இந்த ஆண்டு வழக்கத்தை விட அதிகமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு பசிபிக் பெருங்கடலில் லா நினா உருவாக வாய்ப்புள்ளது. அதாவது கடலின் வெப்பநிலை வழக்கத்தை விட குறைவாக காணப்படும். 1909 ஆண்டு முதல் 2015 ஆண்டு வரை 24 ஆண்டுகளில் லா நினா உருவாகியுள்ளது. இதில் 16 ஆண்டுகளில் தென்மேற்கு பருவமழை வழக்கத்தை விட அதிகமாக இருந்திருக்கிறது. எனவே இந்த ஆண்டும் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை வழக்கத்தை விட அதிகமாக பெய்யக்கூடும் என்கின்றனர் வானிலை ஆய்வாளர்கள். ஜூலை நடுவுலேருந்து ஆரம்பித்து செப்டம்பர் முடிஞ்சு, அதாவது அக்டோபர் முதல் வாரம் வரைக்கும் மிகப்பெரிய வெள்ள பாதிப்புகளை உருவாக்கும். இந்த வெள்ள பாதிப்புகள் குறிப்பாக ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ஒரிசா இந்த மாநிலங்கள்லாம் முதல் தரமான பாதிப்பு. அதுக்கு மேலே குஜராத்து, மத்திய பிரதேஷோட நார்தர்ன் பெல்ட்டு, கொஞ்சம் சவுத் யூபி, கொஞ்சம் பீகார், இதெல்லாம் ரெண்டாம் தரமான பாதிப்பு இந்த மாதிரியே இருக்குது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வெள்ள பாதிப்பு கிடையாது. பட் ஆனால் மழையின் அளவு கணிசமான அளவு இருக்கும். தமிழ்நாட்டில் வெள்ளம் என்பது எதனால் வரும்னா, இப்போ கர்நாடகா, ஆந்திராவில் பெய்கிற அதிக மழையினால் காவேரியில் வெள்ளம் வரும்போது காவேரி கரை ஒட்டிய பாகங்கள், காவேரியோட நீராதங்கள் எங்கெல்லாம் போகுது அந்த ஏரியாவில் வெள்ள பாதிப்புகள் வரதுக்கு சந்தர்ப்பம் உண்டு. தமிழ்நாட்டில் மழை இல்லைன்னா கூட. மேலும் மழை பெய்யும் என்ற நிலையில் பெருமழை வெள்ளத்தால் ஏற்பட்ட இழப்புகளிலிருந்து மக்கள் மீண்டு வந்தாலும் இழப்புகளுக்கான காரணங்கள் சரி செய்யப்பட்டு விட்டனவா? அடையாறு அதன் இயல்பான போக்குக்கு மாறாக ஆக்கிரமிப்புகள் காரணமாக 3 இடங்களில் மேலெழும்பி பாய்கிறது. சென்னையை சுற்றியிருந்த 142 ஏரிகளில் பல இன்று காணாமல் போய்விட்டன. இவற்றின் மொத்த கொள்ளளவு 2.5 TMC, அதாவது பாதி செம்பரம்பாக்கம் ஏரியின் கொள்ளளவாகும். சென்னைக்கு சராசரியாக ஒரு மாதத்துக்கு 1 TMC நீர்தான் தேவைப்படும் நிலையில் நம்மிடம் இருக்கும் ஆதாரங்களை முறையாக பயன்படுத்தினாலே நமது நிலையை சீர் செய்ய முடியும். ஏரிகளின் 75% கொள்ளளவு முக்கால்வாசி ஏரிகள் இல்லை போயிடுச்சு. நிறைய ஏரிகள் தரமட்டமாயிடுச்சு. அதில் அதனுடைய முக்கியமாக பார்த்தோம்னா அந்த ஏரிகளுடைய வரத்து கால்வாயும் சர்ப்ளஸ் சேனல், அந்த கலங்கள் என்று சொல்லுவாங்க, அதுலேருந்து ஏற்படக்கூடிய வழிந்து ஓடக்கூடிய உபரி நீர் கால்வாயும் இன்னைக்கு சுத்தமாக காணாமல் போய்விட்டது. என்க்ரோச் பண்ணியிருக்கிறாங்க. தேங்க்ஸ் டு தி மஷ்ரூமிங் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். எத்தனை இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், ஸ்கூல்ஸு, இண்டஸ்ட்ரீஸு, இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு, ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ், டெவலப்பர்ஸ் அவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ஏரிகளையும் ஏரிகளை சார்ந்த இடங்கள், கேட்ச்மெண்ட் ஏரியா, சப்ளை சேனல் எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சிட்டாங்க. 1950களில் நாசமாகியிருந்த லண்டனில் உள்ள தேம்ஸ் நதி 2010 ஆண்டு சிறந்த நதி புனரமைப்புக்கான சர்வதேச விருதை பெற்றது. ஆனால் இத்தனை ஆண்டுகளில் நமது கூவம் நதியை புனரமைக்க பல 1000 கோடி ரூபாய்கள் செலவிட்ட பிறகும் சென்னை நகருக்குள் ஓடும் கூவம் நதியின் கடைசி 18 கிலோமீட்டர் சாக்கடையாகத்தான் கிடக்கிறது. தமிழ்நாடு குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள், சென்னை பறக்கும் ரயில் நிலையங்கள் என பல அரசு கட்டிடங்களும் நீர்நிலைகளில்தான் உள்ளன. அரசாங்கமே சில இடங்களில் ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறது. ஆவடி ஏரி, பருத்திப்பட்டு ஏரின்னு சொல்லுவாங்க. ஆவடி ஏரி, அந்த ஆவடி ஏரியினுடைய நீர் பரப்பு அளவு 240 ஏக்கரா. அந்த 240 ஏக்கராவில் பாதி 120 ஏக்கரா அப்படியே எடுத்துட்டாங்க. அரசாங்கம், வீட்டு வசதி வாரியம், அரசாங்கம் ஜிஓ போட்டு அரசாணை போட்டு அந்த பாதி எடுத்துட்டு அதில் இதெல்லாம் வீடெல்லாம் கட்டி அதெல்லாம் அமிழ்ந்து போய் அது பெரிய ஒரு இதாகப்பட்டு ஒரு ஏரியே சாப்பிட்டாங்க. ஆனால் மக்கள் விழிப்புணர்வுடன் இருந்தால் ஆக்கிரமிப்புகளை தடுக்க முடியும் என்பதை போரூர் ஏரி பாதுகாப்பு குழுவினர் நிரூபித்துள்ளனர். அவர்களின் தொடர் போராட்டம் காரணமாக போரூர் ஏரி மக்கள் பயன்பாட்டுக்காகத்தான் என்று பசுமை தீர்ப்பாயம் கூறியுள்ளது. பல கட்ட போராட்டங்களை பண்ணி கைது ஆகியிருக்காங்க, மனித சங்கிலி இயக்கம் நடத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பசுமை தீர்ப்பாயம் இந்த ஏரி மக்கள் பயன்பாட்டுக்கு தான் வேணும், நீர்நிலையாக தான் இருக்கணும் தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் அந்த கல்லூரி நிறுவனம் இன்னைக்கு விட்டு கொடுத்து இன்னைக்கு ஏரியா பாதுகாப்படுது. இந்த ஏரியே எங்களுக்கு முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க, இது பேர் ரெட்டை ஏரி, போரூர் ரெட்டை ஏரின்னுவாங்க. நாங்கள் பார்க்கறது இன்னைக்கு ஒத்த ஏரியா தான் பார்த்துட்டு இருக்கோம், ரெட்டை ஏரி இல்லை. என்னென்னா இந்த ஏரி இப்படியே விட்டுட்டோம்னா பாதுகாக்க முடியல. எனக்கு பின்னாடி வர சந்ததிக்கு இங்கே ஒரு காலத்தில் ஏரி இருந்ததுவான்னு தான் சொல்ல முடியுமே தவிர ஏரின்னு காட்ட முடியாது. ஒரு காலத்தில் கடும் நீர் பற்றாக்குறை சந்தித்த நாடு இஸ்ரேல்.
பெரும்பாலான நிலப்பரப்பு பாலைவனமாக உள்ள இஸ்ரேலில் இன்று மழை இல்லாமல் கூட தங்களின் நீர் தேவையை பூர்த்தி செய்து கொள்ளும் அளவு நீர் மேலாண்மை தொழில்நுட்பங்களில் முன்னோடியாகியுள்ளது இஸ்ரேல். இஸ்ரேல் தான் பயன்படுத்தும் நீர் ஆதாரங்களில் 80% மறுசுழற்சி செய்து மீண்டும் பயன்படுத்துகிறது. மறுசுழற்சி செய்த நீரை விவசாயத்துக்கு பயன்படுத்துவது, குழாய்களில் பழுது ஏற்பட்டால் உடனே சரி செய்வது, நீரை வீணாக்காத கழிவறைகளை கட்டுவது உள்ளிட்டவை இஸ்ரேல் எடுத்த முயற்சிகளில் சில. இஸ்ரேலை போன்று மழை குறைவான பகுதி அல்ல தமிழகம். சென்னையில் மட்டும் சராசரியாக ஒரு ஆண்டுக்கு 1100 மில்லிமீட்டர் மழை பெய்கிறது. இதனை முறையாக சேமித்தாலே போதும் என்பதே வல்லுநர்களின் கருத்து. வெள்ளமும் வறட்சியும் வந்த பிறகு அதற்கான நிவாரணத்தை அளிப்பதை விட எப்போதும் தயார் நிலையில் இருப்பதே சிறந்த வழி. ஆனால் இப்போ அமெரிக்காவில் அது 100 வருஷம் இல்லை, 300 வருஷம் ஆக்குறாங்க. 300 வருஷத்தில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளத்தின் பாதிப்பு என்னவோ அதுக்கே நம்ம முன்னேற்பாடாக இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. யூரோப்பில் 100 இயர்ஸ், நம்ம இன்னும் ஒரு மழை வந்தால் எங்களுக்கு பலவிதமான பீதியாக இருக்குது. இந்த ஏரியாவில் இருக்கிறதா, இதை விட்டு எங்கே ஓடிகிறதான்னு எங்களுக்கு தெரியலை. மழை வந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் தான். எங்கே தண்ணி வந்து போகிற பயம் இருக்குது. அப்படியே ஒரு 3 நாள் மழை வந்தல, அப்படியே பயம் வந்துருச்சு. மழை வந்தாவே எங்களுக்கு அப்படியே வயிறே கலக்கும். அடுத்த மழை வந்தால் என்னவாகுமோ என்ற மக்களின் அச்சத்தை போக்கிட அரசு செய்ய வேண்டியவை: சேதமடைந்த சாலைகளை சீர் செய்ய வேண்டும், மழைநீர் வடிகால் வசதிகளை ஆறுகளுடன் இணைக்க வேண்டும், மழைநீர் வடிகால்களில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை முறையாக பராமரிக்க வேண்டும், நீர்வழித்தடங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை உடனே அகற்ற வேண்டும், ஏரிகளை தூர்வாரி அதன் கொள்ளளவை அதிகரிக்க வேண்டும், சிறிய குளங்களை அருகிலுள்ள ஆறுகள் ஏரிகளுடன் இணைக்க வேண்டும். படிப்பையும் வேலையையும் தேடி சென்னையை நோக்கி வரும் மக்களின் எண்ணிக்கையை குறைக்க சென்னைக்கு நிகராக தமிழகத்தில் உள்ள பிற நகரங்களையும் மேம்படுத்த வேண்டும். உற்ற நோய் நீக்கியுறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக்கொள்ளல். வருமுன் காப்பதே அரசின் பணி என்று வள்ளுவர் காலம் முதலே சொல்லி வந்த போதிலும் அவை ஏனோ இன்றும் நடைமுறைக்கு வந்தபாடில்லை. தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளாததே மீண்டும் மீண்டும் நிகழும் பேரழிவுகளுக்கு காரணமாக தொடர்கிறது. இனிமேலாவது இந்த நிலை மாறி இயற்கை வளங்களை பேணி காத்து அதன் மூலம் மக்களின் நலம் பேண அரசும் சமூகமும் முனைப்புடன் முயற்சிகள் எடுக்க வேண்டும்.